எங்களுடனே இருந்து எங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு பகவானே, பிரான்சில் இருக்கும் அம்மா பகவான் ஆலயத்தில் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் எங்கள் அன்பு பகவானே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி பகவானே, கோடான கோடி நன்றி பகவானே. நான் உங்களோடயே இருக்கேன். நன்றி பகவான், நன்றி பகவான், நன்றி பகவான். எல்லா மக்கள்ல எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க ஸ்ரீலங்கன் டைம்ஸ். நன்றி பகவான், நன்றி பகவான், நன்றி பகவான். நான் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன். நன்றி பகவான், நன்றி பகவான். தமிழோட நல்லா இருக்காது, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்முடைய கேள்விகளை பார்ப்போமா? அப்போ முதலாவது கேள்வி கேளுங்க. இந்த நிலையில் பகவான் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களாகிய எமக்கு மன அமைதி, ஜீவன் முக்தி நிலை அடைய என்ன கூறுகிறீர்கள் பகவான்? முதலாவதாக நீங்கள் தீக்ஷா கிவஸாக மாறிடணும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த வேகமாக நடக்கிறதுக்கு உங்களவே சில பேரை கூப்பிட்டு அந்த பவரை கொடுக்க போகிறேன். நீங்கள் மிச்ச பேரை போய் தீக்ஷா கிவஸாக மாற்றிடலாம். ஸோ அந்த தீக்ஷா கொடுக்குற பவரை நீங்கள் எல்லாரும் பொருந்தணும், ஃபஸ்ட்டு அடையணும் அந்த பவரை. இது 2010, 2011 நடந்து முடிஞ்சிடணும். 2012 ஒவ்வொரு மாதமும் 2 வாட்டி 3 வாட்டி நான் உங்களை இந்த மாதிரி ஸ்கைப்பில் பார்ப்பேன். அப்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தீட்சை கொடுக்கணும். அது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். உங்களோட கலந்து நானும் தியானம் பண்ணுவேன். 2012 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி போகும். டிசம்பர் மாதம் எவ்ரி டே நம்ம இந்த மாதிரி மீட் ஆகணும். அண்ட் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் பிளெஸிங் கொடுத்துட்டே இருக்கணும். நானும் உங்களோட சேர்ந்து பிளெஸிங் கொடுத்து தியானம் செய்வேன். அப்போது டிசம்பர் மாதம் 2012 எல்லாம் நல்ல ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க நீங்கள். ஸோ 2010, 2011 ப்ரிப்பரேஷன், 2012 நம்ம அதை அடைஞ்சிடுவோம். அதுதான் நம்முடைய ப்ரோக்ராம். ஸோ முதலாவது கேள்விக்கு அது ஆன்சரு. ரெண்டாவது கேள்விக்கு போவோம். நன்றி பகவான். ரெண்டாவது கேள்வி பகவான், உறவு முறைகள் சீர் செய்யப்பட்டால் எங்கள் பிரச்சனைகள் தீர்வாகி ஆனந்தமான வாழ்க்கையை திகழ்வோம் என்று கூறுவீர்கள் பகவான். சில வேளைகளில் உறவு முறைகள் சீர் செய்யப்பட்டும் பிரச்சனைகள் தீர்வாகாமல் இருக்கின்ற நிலைகள், நோய்கள், பண பிரச்சனைகள், அப்படியான தீர்வாகாமல் இருப்பவர்களுக்கு என்ன கூறுகிற பகவான்? என்ன கனெக்ஷன் கேட்குறீங்க? இப்போ நம்முடைய முன்ஜென்மங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தருடைய எண்ணங்கள் என்ன, பிற்பாடு கர்ப்பத்தில் என்ன ஆச்சு, அந்த டெலிவரி, இது நம்ம புரிஞ்சுட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிடலாம். இப்போது சில நான் உதாரணங்கள் தரேன் உங்களுக்கு. இப்போ சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையிற மாதிரி இருக்கும், ஆனால் அடைய முடியாது. ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுவாங்க, லோன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் லோன் கிடைக்காது. கல்யாணம் திருமணம் ஆகிற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் திருமணம் ஆகாது. ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் லாபம் வராது. அது கடைசி நிமிஷத்தில் எல்லாம் மிஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, 2 முறை 3 முறை கஷ்டப்பட்ட அப்புறமே அந்த பலன் கிடைக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த டெலிவரி ஆகும் பொழுது டெலிவரி ஆகிட்டே இருப்பாங்க, சடனாக அது ஸ்டாப் ஆகி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க, கர்ப்பத்துக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரம் கழிச்சு வருவாங்க. இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, பெரியவங்க ஆன பிற்பாடு எந்த ஒரு காரியமும் உடனே முடியாது, நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது. எத்தனையோ முறை முயற்சி பண்ண அப்புறம் அது நடக்கும். ஸோ நம்ம அந்த கர்ப்பத்தை சரி பண்ணால் இது சரியாயிடும். கர்ப்பத்துக்குள்ளே போட்டு அந்த அனுபவத்தை மீண்டும் கொடுத்து அம்மாபகன் புதிய ஒரு அனுபவத்தை கொடுத்தா அதை மாற்றிடலாம். அதே மாதிரி சில பேர் டெலிவரி ஆகிட்டே இருப்பாங்க, எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை உள்ளுக்கு போயிட்டதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியாயிடும். ஸோ அந்த குழந்தை டெலிவரி ஆகும்போது முன்னிருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க ஆனாங்கன்னா, ஒரு கார் வாங்கினாங்கன்னா எக்ஸைட்மெண்ட் இருக்காது, வீடு வாங்கினா எக்ஸைட்மெண்ட் இருக்காது, கல்யாணம் பண்ணிட்டா எக்ஸைட்மெண்ட் இருக்காது, இந்த நொபேல் பிரைஸ் கிடைச்சா கூட எக்ஸைட்மெண்ட் இருக்காது. என்ன இருக்குது, என்ன அதிசயம் அது, இந்த மாதிரி தே கேனாட் என்ஜாய் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போது சில பேர் இருக்காங்க, ரொம்ப ஒரு லேசியாக இருப்பாங்க,
படிக்கணும்னா 10 பேர் கூட இந்த படி 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 சொல்லணும். வேலை பண்ணுறதா இருந்தால் வேலைக்கு போகணும்னு சொல்லணும். வியாபாரம் பண்ணால் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லணும். சொந்தமாக செய்ய மாட்டாங்க. 10 பார்ட்னர் வேணும். அம்மா அப்பா பின்னாடி இருக்கணும், ஒய்ஃப் பின்னாடி இருக்கணும், எல்லாம் இப்படி தள்ள தான் போவாங்க. தில் ஒர்க் தில் கோ ஃபார்வர்ட். அந்த சப்போர்ட் இல்லாமல் புஷ் பண்ணாமல் எதுவும் அடைய மாட்டாங்க. இவங்க யாருன்னா சிசேரியன் பேபிஸ். நேச்சுரல் டெலிவரி இல்லாமல் இந்த சிசேரியன் பேபிஸ்லாம் வந்து இனிஷியேட்டிவ் இருக்காது, டிரைவ் இருக்காது, சொந்தமாகவே செய்ய மாட்டாங்க. அதே போல் அந்த 4 ஸ்டெப்ஸ் பேபி, அந்த வலிச்சு எடுக்கிற பேபிஸு, இல்லை இன்ஜெக்ஷன் கொடுத்து வர்ற பேபிஸு, இவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களும் கூட வந்து நம்ம பண்ண வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னொன்று, கர்ப்பத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸு ரொம்ப சுகமாக இருப்பாங்க அம்மா அப்பா. அந்த குழந்தை ரொம்ப சுகமாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி குழந்தை பெரிய ஆனப்புறம் சோம்பேறியாக இருப்பான். ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் சும்மா ஹாப்பியாக இருப்பான், அவ்வளோதான். ஒன்றும் அச்சீவ் பண்ண மாட்டான். அவனுக்கு நல்லா ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அச்சீவ் பண்ணுவான். இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று, நான் சமீப காலத்தில் ஒரு ஃபேமஸ் பீப்புளை மீட் பண்ணேன். ஒரு தாயார், ஒரு டாக்டர். அந்த டாக்டருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கேன்சர் ஆகிடுச்சு. இவ்வளோ குண்டு அந்த அம்மா. ஸோ நான் அந்த அம்மாவை பற்றி கேள்விப்பட்டப்புறம், நீ கொஞ்சம் அப்படி போங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க தாயாரோட பேசுகிறாங்க. நீங்கள் கர்ப்பத்தில் இந்த குழந்தை இருந்தப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருந்ததா? உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும், நீங்கள் குண்டாயிடுவீங்க, உங்களுக்கு கேன்சர் வரும். அந்த அம்மா சொன்னாங்க, இப்படியே பகவான் இந்த பொண்ணு என் கர்ப்பத்தில் இருந்தப்போ எனக்கு வந்து எனக்கு கேன்சர் வந்துடுமோன்ற பயம், எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுமோன்ற பயம், நான் குண்டாயிடுமோன்ற பயம், அது அப்படியே என் பொண்ணுக்கு ஆச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த குழந்தைக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் அந்த கர்ப்பத்துக்குள்ளே போய் அதை சரி பண்ணால் பணப்பிரச்சனை சரியாயிடும், உறவுமுறை சரியாயிடும், ஹெல்த்து சரியாயிடும், கோர்ட் கேசஸ் எல்லாமே சரியாகும். இப்போது எல்லாரையும் நாம் வந்து அந்த ப்ரோசஸில் போடுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அது இந்தியாவில் தான் பண்ண முடியும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த நம்ம டைம் இல்லாததால் நம்ம என்ன சொல்கிறோம்னா உறவு முறைகளை சரி பண்ணுங்கன்றோம். இந்த உறவு முறைகளை சரி பண்ணும்போது இந்த கர்ப்பத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ தகப்பனாரோட உறவு சரியில்லைன்னா கர்ப்பத்தில் ஏதோ ஆயிருக்கு, இதை சரி பண்ணோம்னா அது கர்ப்பத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்படி ஆகும்பொழுது என்ன ஆகும்னா பணப்பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதே மாதிரி தாயாரோட சரியில்லைன்னா அதை சரி பண்ணோம்னா அந்த கர்ப்பத்தில் மூமெண்ட் சரி இருந்திருக்காது, அது சரியாயிடும். அது சரியாயிட்டா அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம ஒன்று அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே போய் சரி பண்ணணும். அதுவும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதை வந்து உங்களுக்கு டைம் இருக்காது, வரத்துக்கு நேரம் கிடைக்காது. ஸோ அந்த மாட்டம் என்ன பண்ணுறது, உறவுமுறையில் சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். அதே போல் கர்ப்பத்துக்குள்ளே சரி பண்ணால் உறவுமுறை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ உங்களுக்கு சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கோம். இது யாருக்கு இன்னும் அது ஒர்க் ஆகலையோ பண்ண முடியலையோ நீங்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவங்கள செட் பண்ணுறோம். நாங்கள் அந்த கர்ப்பத்துக்குள்ளே போட்டு அந்த அனுபவம்லாம் திருப்பி கொடுத்து அதை மாற்றிடுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு உதாரணம் தரேன். உங்களுக்கு ஒருத்தர் வந்தார் நம்மகிட்ட, வெளிநாட்டுக்காரர். அவருக்கு வந்து மார்பிளையும் லெஃப்ட் ஷோல்டர்லையும் ஒரே பெயின் அவருக்கு. இப்போ வயசு 45 மேலே ஆகிடுச்சு அவருக்கு. அவருக்கு சின்னப்போ தான் இந்த பெயின் இருக்குது அவருக்கு. அவர் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போயிட்டார். டாக்டர் சொன்னாங்க, அங்கே ஒன்றுமே தவறு இல்லையே, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, எங்களால் சொல்ல முடியல உனக்கு ஏன் அந்த பெயின் இருக்குன்னு. கடைசியில் நம்மக்கிட்ட வந்தார் அவர். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அவரை பின்னோக்கி கொண்டு போகிறோம் அவர் லைஃப்பில். அப்போ சின்ன ஒரு 5 வயசு பையனும் 6 வயசு பையனும் இருந்தப்போ அவர் பீச்சில் மற்ற குழந்தைகளோட ஆடி இருந்தார். அவர் இந்த சாண்ட் டியூஸ்லாம் கட்டுறாங்க பாருங்கள், கட்டிட்டு அதுக்குள்ளே போனார் இருந்தவர். அது கொலாப்ஸ் ஆகி போச்சு. சின்ன பசங்க தெரியாமல் இந்த குழந்தை மாதிரி குதிச்சுட்டு இருக்காங்க.